வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழ ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மீடியம் ஃபேட் இது வந்து ஒரு 200 ml. அப்புறம் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 400 கிராம் இருக்குது. நான் வந்து இதை பாதி எடுத்துக்க போகிறேன், 200 கிராம் எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டும் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு கப்பு ஒரு 200 கிராம் இருக்கிற மாதிரி மாம்பழ பல்ப்பு வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமை வந்து முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் கிடச்சா அதை வாங்கி பண்ணுங்கள். எனக்கு மீடியம் ஃபேட் தான் கிடச்சிது. ஃப்ரெஷ் க்ரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் மீடியமாக பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணோடனே இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக வரும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து இதில் இருக்கிற பால் தனியாக பிரிஞ்சு இப்படி வரும். ஸோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து பால் வர ஊற்றும் போது அதுலேயே கூட நீங்கள் தயிரில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு இதுலேயே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். நான் இப்போது இந்த பாருங்கள், இப்போ இதில் வந்து 400 கிராம் வந்து கண்டென்ஸ்ட் மில்க், இதில் பாதி நான் சேர்க்க போகிறேன். 200 கிராம் நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேங்கோ பல்ப் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதை விட கொஞ்சம் கூட போனாலும் தப்பு இல்லை. ஆனால் மாம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டான மாம்பழமாக இருக்கணும். ஒரு 250 கிராம் நான் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிப்போம். நான் வந்து அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்வீட்டான மாம்பழம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து மாம்பழ பல்ப்பு எல்லாமே சேர்ந்து. இப்போ நான் வந்து மாம்பழம் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பலாப்பழம் கிடச்சின்னா மாம்பழம் பலாப்பழம் ரெண்டுத்தையும் இதே மாதிரி அரைச்சிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முக்கணி ஐஸ்கிரீம் தெரியும் இல்லையா, மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் வந்து மலை வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா ஏலக்கி. இது வந்து நல்லா ஸ்வீட்டான வாழைப்பழமாக இருக்கணும். இது மூணுத்தையும் நல்லா கட் பண்ணி இதே மாதிரி பல்ப் எடுத்து அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி ஓரியோ பிஸ்கெட் அரைச்சிட்டு இந்த மிச்சதெல்லாம் ஆட் பண்ணி அது மாதிரியும் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இல்லை வெறும் வெண்ணிலா எசன்ஸை விட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம், சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் பேஸ். இது 200 கிராம், இது 200 கிராம், இதுதான் பேஸு. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஐஸ்கிரீம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் பாருங்கள், செட் ஆகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும். கொஞ்சம் மேங்கோ பல்ப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். வச்சிரு. ஸோ இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாக அது ஆகணும். ஸோ ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். மூடி வச்சுருவோம். ஸோ ஃப்ரீசரில் வச்சுருவோம். நம்ம வந்து ரெடி ஆனவுடனே பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தோம் இல்லையா, மேங்கோ ஐஸ்கிரீம், அது நல்லா செட் ஆகிடுது. இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை எடுத்துன்னு வந்துடு வா. பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். தெரியுதா, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. நல்லா சாப்பிட்டுறேன். சூப்பராக இருக்குது மாம்பழம் ஐஸ்கிரீம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் வந்து வேணும்னா இந்த மாம்பழம் வந்து இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நிறைய போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.